வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். சொல்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். அடியதை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் பேசுகிற உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தமாக கேட்கப்படட்டும். உம்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணரும்படி செய்வீராக. உம்முடைய அசைவாடுதல் வேண்டும். உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நிரப்பப்பட்டவர்களாக இங்கிருந்து நாங்கள் புறப்பட உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. உம்முடைய பொற்களத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமக்கு மெய்ப்பரின் குரல் ஊழியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமாக சாட்சியுள்ள மக்களாக நீங்கள் வாழ்கிற பகுதியில் வாழ்வீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே எங்களுக்கு உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு அற்புதமான தருணத்தை கர்த்தர் கொடுத்தபடியாக முதலாவது கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிழ்ச்சிப்போம். அதே போல உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும் மூத்த ஊழியர் அவர்களுக்கும் இங்க இருக்கிற பெரியவர்கள், மூப்பர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும், இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், இந்த திருச்சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வருகை மட்டுமாக அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக, போதுமானவராக இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தையை முதலாவது நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன்,
இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களிடத்தில் நாங்கள் உரைக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அருமையான இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். விசேஷமாக இன்னொரு முக்கியமான விசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் தேசத்திலேயே வைப்பேன். இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்க போதகர் சொன்னது போல நாங்க ஒரு இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் இங்கே நான் வர வேண்டும். உங்க போதகர் தெரியும், மறந்துட்டாங்க நினைக்கிறேன். அந்த பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் நான் இங்க வரணும் பிக்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் இது மார்ச்சுக்கு மாறுச்சு. அப்ப அதுக்குள்ள கரோனா வந்துட்டதுனால அது அப்படியே தொடர்ந்து அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்புறம் கடைசி வாரம், மார்ச் மாதம் கடைசி வாரம் ட்ரை பண்ணோம். அதோட மொத்தமாக லாக்டவுன் அப்படின்ற சூழ்நிலை வந்து விட்டது. பிறகு போன வாரத்துல உங்க ஊழியரை தொடர்பு கொண்டு பேசி இந்த நாள்ல வர்றோம் அப்படின்னு கேட்டப்ப, கண்டிப்பாக வாருங்கள், நிச்சயமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா நடந்தது என்னன்னா, எனக்கு அந்த நேரம் பார்த்து 3 இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு சித்தூர் திருப்பதி போற ரோட்ல ஒரு சபை, அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி அங்க நீங்க வரணும்னு சொன்னாங்க. என்ன இது மாறுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதுவும் கேன்சல் ஆகி அது 3வது வாரத்துக்கு மாத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வேலூர்ல ஒரு இடம் கண்டிப்பா அங்க போகணும்யா, கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இது இப்படியே போகும். நான் கொஞ்சம் யோசித்து அதுக்கு மறுபடியும் போன் பண்ணி, காலையிலேயே போன் பண்ணி சொல்லிட்டேன், எனக்கு தயவு செய்து மன்னித்து விடுங்கள், இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்கய்யா, தாராளமா போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தபடியினாலே எல்லாமே கேன்சல் ஆகி நான் மறுபடியும் அவருக்கு தொடர்பு கொள்ளவே இல்லை. மறுபடியும் நான் வரேன்னு கூட அவருக்கு சொல்லல, நானாக புறப்பட்டு வந்துவிட்டேன். ஆமென். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் மத்தியில பேசுவேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி இருந்தார். அந்த நிர்ணயத்தின்படி இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய திட்டம் இல்லாமல், சித்தம் இல்லாமல் ஒரு அணுவும் அசைவதில்லை என்பதை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற காரியமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு சாட்சியாக நாங்கள் நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவருடைய கிருபை, இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். இன்றைக்கு அம்மா அவர்கள் ஜபிக்கும்படி 1000 உங்க போதகர் சொன்னாரு. அப்ப அம்மா அவங்க ஜபம் பண்ணாங்க. அது நிறைய பேர் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. 2 முக்கியமான விசேஷத்தை குறித்து அவங்க பேசினாங்க. கேட்டவங்க யாராவது சொன்னா நல்லமா இருக்கும், ஞாபகம் தான் சொல்லலாம். 2 காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்தாங்க. நிறைய பேர் அப்போ வரல. சரி, நானே சொல்றேன். அவங்க ஜெபித்த ஒரு காரியம், லாக்டவுன் இருந்துச்சு, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்ற ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். நல் வார்த்தைக்காக தேவனுடைய வசனம் வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி, ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய வார்த்தை என்ன, நீர் எங்களோடு கூட எதை குறித்து பேச போகிறீர் என்ற அந்த ஏக்கம் அவர்களுடைய ஜெபத்திலே காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விசேஷத்தை நான் சொல்லணும். நான் பொதுவா சபைகளுக்கு போகினா 2 காரியத்தை குறித்து நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன்.
எல்லாருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆம், ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கை செய்கிற கர்த்தர். அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார், அவர் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன். அவர் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அவருடைய வழியிலே நடக்கிற நாங்களும் எந்த ஆலயத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிற சபை மக்களோடு ஒரு உடன்படிக்கைக்கு நாங்கள் வருவோம். புரியுதா? அதாவது என்ன ரெண்டு காரியம் அப்படின்னா, ஒண்ணு நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். அது அவர் சொன்ன டைம் வச்சு பார்க்கும்போது அது சம்மதம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நாங்க கேள்வி நிறைய கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். இது ரெண்டுமே ஓகேவா? ஓகே இல்லையா? முதல்ல சொன்னேன் டைமை பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கு, அது ஓடவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எல்லா சபையிலும் இப்படித்தான் இருக்கிறது. நான் ஜாப் பண்ணே போறது, எந்த சபையிலும் டைம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அங்க நடந்துட்டு இருக்குது. அது ஆண்டவரே கொடுத்து இருக்கிறாரு. பின்னாடி ஓடுது போல இருக்கு, ஆனா நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். நீங்க பார்க்க கூடாது, நீங்க என்னதான் பார்க்கணும். சரி, ரெண்டாவது, நான் கேள்வி கேட்டு அதாவது பேசிக்கொண்டேன், உரையாடலாக என்னுடைய செய்தி அமையும். நான் வெறுமனே பேசவே மாட்டேன், உங்களிடத்துல கேட்டு அதன் அடிப்படையில பேசுகிற ஒரு வழக்கம் எங்களுக்கு உண்டு. ஆகவே கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? சொல்லுவோம். வெரி குட். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் உங்க போதகரே பதில் சொல்றாரு, நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஒருவேளை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டுக்கிறீங்களா? எல்லாம் நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டுக்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. வெரி குட். ஹல்லேலூயா. சரி, ஆனா நீங்க நினைக்காதீங்க, நான் ரொம்ப கடினமான கேள்வி கேட்கவே மாட்டேன். ரொம்ப லகுவான கேள்வி. உங்களுக்கு தெரிந்த பதில் நீங்க சொன்னா போதும். எங்களுக்கு தெரிந்த பதில் தான் நீங்க சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். உங்களுக்கு என்ன பதில் தெரியுமோ அது சொன்னா போதும். ஹல்லேலூயா. சரி, அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விசேஷத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. பத்தியா, இதாங்க உடன்படிக்கைங்கிறது. ஆண்டவர் இப்படிதான் உடன்படிக்கை செய்வார். இப்ப நீங்க, நான் கேள்வி கேட்பேன், நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாததுனால. அப்புறம் தப்பா ஆயிடுமோ ரைட் ஆயிடுமோ அப்படின்னு. சரிங்களா? எல்லாமே அம்மா சொன்னதும் கரெக்ட் தான், ஐயா சொன்னதும் கரெக்ட். இப்ப இந்த கன்ஃபியூஷன் எதுக்கு நம்ம சொல்லணும்? இப்ப அம்மா சொன்னாங்க தெரியாதனால பதில் சொல்ல மாட்டோம்னாங்க, ஐயா சொன்னாங்க தப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அது இயல்பா வர்றது தானே. ஐயோ தப்பாயிடுச்சுன்னா சிரிப்பாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றதுன்னா, நீ எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரியலையா? ஐயோ என்னது ஒன்னும் உற்சாகமே காணுமே. பத்தியா, எல்லாமே அவரே சொல்றாரு. எப்படி அது? ஆஹா, வரலையே, வரமாட்டேங்குது. சரி, இப்போ வந்துடும் நினைக்கிறேன். ரைட், பார்க்கலாம். சரி, நாங்க நீங்க என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்ல மாட்டோம். நீங்க வேணா பாருங்க, இந்த ஆராதனை செய்தி முடிகிற வரைக்கும் நீங்க பார்க்கலாம், தப்புன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ரைட்டா? பத்தியா, இப்ப கூட ரைட் தான் வருது. தப்புன்னே சொல்ல மாட்டேன். வெரி குட். சரி, இப்ப நான் ஒரு அம்மாவுடைய ஜெபத்தை சொன்னேன். அம்மா என்ன ஜெபம் பண்ணாங்க? என்னது? கேட்க மாட்டேன். ஏன் பயப்படுறீங்களா? என்னங்க? போயிட்டு இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏன் லாக்டவுன் வந்துச்சு? கொரோனா. ஏன் கொரோனா வந்துச்சு? பத்தியா பத்தியா பத்தியா, இங்க கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்க்கணுமே. கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எல்லாரையும் பார்க்கணும்ல. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நல்லது இல்லையா? ரைட், வெரி குட், வெரி குட். நான் தெரியுறேனா? நான் தெரியும். வெரி குட். சொல்லுங்க, எதுக்கு லாக்டவுன்? கரோனா வந்துச்சு. ஏன் கரோனா வந்துச்சு? என்னதுமா? தண்டிக்கும்படி வந்துச்சு. அது எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? அது எல்லாரும் ஆமோதிக்கிறீங்க.
சில பேர் அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க ஆமதிகளை படுத்த நான் தான் சொன்னேன் நீங்க எது சொன்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நான் தப்புனே சொல்லவே மாட்டேன். நீங்க எதை சொன்னாலும் ரைட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்துல கரெக்டான விஷயத்த சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன், செய்தியோட போயிட்டே இருப்பேன். ரைட். இப்ப இது வந்து நம்ம ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் மறுபடியும் இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த லாக்டவுன் எல்லாம் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயல்பு நிலை திரும்பி கொண்டு இருக்கிறது. இந்த கரோனா காலத்துல உலகமே ஸ்தம்பித்து போனது எல்லாருக்கும் நல்லா தெரியும். உலகமே ஸ்தம்பித்து போனது. எதிர்பார்த்தீங்களா நீங்க இப்படி ஒண்ணு வரும், இப்படி ஒரு நிலைமை வரும், ஆலயங்கள் அடைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? தெரியுமா? யாரும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டா? இன்னும் ஒரு சந்தேகத்துல பாக்குறாங்க. சந்தேகத்துல எல்லாரும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இது, இப்படித்தான் சொல்ல, இப்படி சொல்லாம இப்படி சொல்லாம தெரியல. இப்ப மதில் மேல பூனை மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம், இப்படி விழுறதா இப்படி விழுறதா. ரைட்டா? சரி, ஆண்டவருக்குமா நமக்கு சொல்லல அப்படின்னு யாருக்காவது தெரியும்? கேள்வி நினைச்சு பாத்தீங்களா? ஏன் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தல? இதை வெளிப்படுத்தணுமா இல்லையா? நம்ம ஆண்டவருடைய மக்கள் இல்லையா? ஆண்டவர் நமக்கு சொல்லணுமா வேண்டாமா? ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதை தம்முடைய மக்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். அப்ப ஏன் சொல்லல? சொல்லியிருப்பா? சொல்லியிருக்கிறாரா? எங்க சொல்லியிருக்கிறார்? வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். வெரி குட். சரி, இப்ப வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும்னு சொல்லிய பிறகும் நாம எப்படி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இப்ப உங்க ஊழியர் சொன்னாரு, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இப்ப அறிவிப்பு வரும்போது 10 மணி ஆராதனை, ஆக்சுவலா 9:30 மணி, அப்புறமா கொஞ்சம் மாத்தி அது 10 மணியா மாத்தி இருக்கு. 10 மணி ஆராதனையில எவ்வளவு பேர் வந்தாங்க? எவ்வளவு பேர் வந்தோம்? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க? 3 பேர். 3 பேர் தான் இருந்தாங்க. அப்பதான் அப்படி ஆரம்பிச்சாங்க. நான் கூட என்ன வந்து ஆராதனை நடத்துங்க, நடத்துறீங்களான்னு வேற என்ன வேற கேட்டாரு. நான் திரும்பி பார்த்தேன், 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் வச்சு எப்படி ஆராதனை நடத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார், நடத்துறார், தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆராதனை முடிந்தது. நான் அதுக்கப்புறம் வந்தது. தயவு செய்து தவறா நினைச்சுக்காதீங்க, நான் தவறாக பேசவில்லை. நான் யாரையும் குற்றப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தவே மாட்டோம். அது ஆண்டவருடைய வழக்கமும் கிடையாது. ஆண்டவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆகவே அவருடைய வழியில இருக்கிற நாங்களும் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லணும். ஏதேன் தோட்டத்துல எத்தனை மரங்கள் இருந்தது? சரி, அந்த வசனத்தை வாசிச்ச பிறகு பதில் சொல்லலாமா? அந்த வசனத்தை வாசிச்சு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் தயவு செஞ்சு கவனிக்கணும். இல்ல பெரியவங்க கூட கலந்து சொல்லணும். தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த வசனத்துல எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லணும். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சரி, இதான் வசனம். இதுல எத்தனை விருட்சங்கள் இருக்கிறது? என்னங்க? அதான் சொல்றேன். நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுக்கு எது தோணுதோ நீங்க தாராளமா சொல்லலாம். நான் ரைட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது சொல்ல, யார் சொல்றீங்க? 2. வெரி குட். இங்க ஆமா 2 தானா? நீங்க சந்தேகமும் வரலையா? எப்படி பத்தியா? 2 நாங்க வார்த்தையே இல்லையே, எப்படி 2ன்றீங்க? பத்தியா? பாருங்க, பத்தியா பையங்க போயிட்டாங்க.
சந்தேகம் வருது பத்தியா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எத்தனை மரம் இருந்துச்சு, எத்தனை விருட்சங்கள் இருந்தது? விருட்சம் என்றால் என்ன? மரம். ரைட்டா? ரெண்டு மரம், ரெண்டு விருட்சம். அந்த விருட்சம் எத்தனை விருட்சம்? இப்ப டவுட் வந்துச்சு பத்தியா? ஐயா உள்ளவே போதே. சரி, ரெண்டு. அது என்னென்ன? நன்மை தீமை. அவ்வளவுதானா? அப்ப எத்தனை சொல்றீங்க? வெரி குட். கன்ஃபார்மா? வெரி குட். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இப்ப 16-17 வசனங்கள் வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரம். ஆமா. இப்ப ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கரெக்டா? இப்ப நல்லா கவனிங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அங்க ஏண்டா நன்மை தீமை கனியை அங்க வைக்கணும் இல்லையா? தோட்டத்துல நன்மை தீமை கனியை ஏன் வைக்கணும்? அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை புசிக்க வேண்டாம்னு சொல்லணும்? கரெக்டா? அந்த கேள்வி என்னைக்காவது யாருக்காவது வந்திருக்கா? வந்திருக்கு பத்தியா? வந்திருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க அதை பத்தி? நீங்க நினைச்சதை சொல்லுங்க பத்தியா? பயப்படாதீங்க. வேற யாருக்காவது அந்த மாதிரி என்ன வந்துதா? ஏன் அதை வைக்கணும்? ஏன் வேணான்னு சொல்லணும்? அது பேசாம இல்லாம இருக்கலாம் இல்லையா? அதை ஒண்ணு கொண்டு போய் அங்க வச்சுட்டு அப்புறம் ஏன் வேணான்னு சொல்லணும்? சரி, அப்போ இந்த ஆதாம் ஏவாள் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் போதாவது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? தடுத்திருக்கணும். தடுத்தாரா? இல்லை. அப்ப இத குறித்த வெளிச்சம் என்னைக்காவது இருக்கா நமக்கு? இப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? யோசித்திருக்கிறோமா? என்ன அர்த்தம்? ஒண்ணுமே பேச மாட்டேன். நீங்க பேசுறேன்னா எனக்கு ஒண்ணு வராது. பார்க்கறதுக்காக. சரி, இப்ப நம்ம கீழ்படிந்து இருக்கிறோமா? கீழ்படியிலையா? இப்ப கீழ்படிந்து தான் வாழ்ந்து. சரி, கீழ்படிஞ்சு வாழ்ந்து இருக்கிறவங்க ஏங்க கொரோனா வரணும்? லாக்டவுன் ஏன் வரணும்? இல்ல, எத்தனை மாசம் லாக்டவுன்? மார்ச் மாதத்திலிருந்து இன்னும் லாக்டவுன்ல தான் இருக்கு. நவம்பர் கடைசி நாள் வரைக்கும் லாக்டவுன் தான். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஆனா நாம தான் இது பக்கத்துல தான் உட்காந்துக்கிறோம். நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம். சரியா? ஆனா அப்படி பண்ணக்கூடாது. சரி, ஓகே. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை சுயாதீனர்களால் பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு அடிமை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு நாளும் தன்னை அடிமையாக பார்த்ததில்லை. நாம் விடுதலை பெற்றவர்கள், நாம் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த வசனம் நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இதை செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் இது கிடைக்காது என்ற காரியங்களை வேதத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், இதை சாப்பிடாதீர்கள், சாப்பிட்டால் என்ன வரும்? அழிவு வரும், மரணம் வரும் என்று சொல்லி இருக்கிறார். சொல்லி இருந்தும் என்ன நடந்தது? அவர்கள் கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு அல்லது மூன்றாவது மனிதனுக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்லியிருக்கிறோம்? எனக்கு சுகமே இல்லையே ஆண்டவரே. கரெக்டா? இது நியாயமா? இப்ப கேள்வியும் நீங்களே அல்லது கேள்வியும் நாமே, பதிலும் நாமே. இப்ப பதில் ஆண்டவர் என்ன பதில் சொல்வாருங்க? அதாவது நாம் என்ன சொல்றோம்? செய்யத்தக்கவைகளை செய்யவில்லை, செய்யத்தகாதவைகளை செய்து வருகிறேன், ஆனாலும் எனக்கு சுகம் இல்லை என்று நான் ஜெபிக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவாங்க? பதில் சொல்ல முடியுமா?
ஏன்னா நாமளே பதில் சொல்லிட்டோம். என்னன்னு? செய்யத்தக்கவைகளை செய்யவில்லை, செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப செய்யத்தக்கவைகள் எது, செய்யத்தகாதவைகள் எது என்று சொல்லி ஆண்டவர் வசனத்துல கொடுத்திருக்கிறாரா இல்லையா? சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லுங்க. ஆமென். சொல்றீங்களா? சொல்றீங்களா? பாக்கியவான், பாக்கியவான் சொல்றீங்களா? எல்லாம் சொல்லியாச்சா? வசனம் சொல்லியே சொல்றீங்களாமா? சொல்லுங்கம்மா. உனக்கு சொன்னாங்களா? யார் சொன்னது உனக்கு? கடைசி உன் பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? உன் பேர் தான். பக்கத்துல ரிஷிதா. ரிஷிதாவுக்கு யார் பாக்கியவான் சொன்னது? பத்தியா பத்தியா பத்தியா? இப்படி இருந்தா இங்கேயே நான் சொல்ல பேசி கேட்க மாட்டேன். தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க கர்த்தர் சொல்ற பேச்சு எப்படி கேட்கறது? கரெக்டாமா? ரிஷிதா, ரிஷிதா தானே? உன் பேர் என்னம்மா? நீதா. ரேஷ்மா. ரேஷ்மாக்கு யார் சொன்னது பாக்கியவதின்னு? பத்தியா? இன்னும் யாரும் சொல்லவே இல்லப்பா. சரி, வெரி குட். சரி, இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை படி கேட்டீங்களா? வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே? தெரிஞ்ச வசனம் தான். இதுக்கு ஒரு தலைப்பு சொன்னா என்ன தலைப்பு சொல்லுவீங்க? ஒரு தலைப்பு கொடுங்க, சும்மா ஒரு தலைப்பு சொல்லுங்க. அப்படின்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க? பத்தியா? அவர் நல்லா சிரிக்கிறார். வெரி குட். ரைட். இப்படிதான் இருக்கணும். ஆலயத்துக்கு வருவது எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்றால் எனக்கு என்ன பொறுப்பு? எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்ன சம்பந்தம்? அப்பா வீடு. இப்ப நல்லா கவனிங்க. இங்க எப்படி வழக்கமோ எனக்கு தெரியாது. எனக்கு என்ன, எங்க ஊர்ல இது நம்ம கொஞ்சம் பட்டணத்துல எல்லாம் ஒரு முன்னாடி, இப்ப எப்படின்னு தெரியல, முன்னாடி எல்லாம் எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை வெளியே கூப்பிட்டு போகும்போது எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை தெரியுமா? அது இங்க நடக்குதான் நீங்க சொல்லணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், அல்லது உறவினர் வீட்டுக்கு போறோம். அங்க நீ என்ன பண்ணக்கூடாது? அமைதியா என் பக்கத்திலே உட்கார்ந்துக்கணும். அங்க போய் அந்த டிவியை தொடர்றது, அங்க போய் சுவிட்ச போடுறது, அங்க போய் நாற்காலியை தொடர்றது, பொருள் தொடர்றது என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இது எப்ப நடக்கும்? எங்க போகும்போது? பத்தியா? எங்க போகும்போது? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது. ஆனா நம்ம வீட்டுல அதெல்லாம் கிடையாது. கரெக்ட் தானே? அதேதான். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், கட்டுப்பாடுலாம் கிடையாது. ஆனா ஞாபகம் ஒண்ணு வச்சுக்கணும், வீட்லயே அப்பா இருந்தா ஒரு மாதிரி, அம்மா இருந்தா ஒரு மாதிரி. கரெக்டா? அப்பா இருந்தா எப்படி இருப்பாங்க வீட்டுல? அப்பா அம்மா மட்டும் இருந்தா ஒரே ஓட்ட ஆட்டம் தான். இப்ப இங்க அப்பா யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறார், அம்மா இல்லை. அந்த பயம் இருக்கணும். ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? அதுக்காக குதிங்க ஆடுங்க அது கிடையாது. அப்பா இருக்கிறாரு. யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறார். அப்பா இருந்தா ஆட்டம் தான் கிடையாது. அமைதியா போய் அமைதியா, ஆனா உரிமையோட போய் உரிமையோட செய்யும். ரைட்டா? அந்த உரிமை, அந்த மகிழ்ச்சி. வெரி குட். சரி, இப்ப என்ன தலைப்பு சொல்ல போறீங்க? யார் பாக்கியவான்கள்? ஐயா சொல்றாரு யார் பாக்கியவான்கள் அப்படின்னு தலைப்பு கொடுப்பாரு. வெரி குட். வேற யாரு? சரி, இன்னொரு விஷயத்தை கேட்கலாம். அதாவது 5 அப்பம் 2 மீன் கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? வெரி குட். அந்த 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது? 5000 பேர். புருஷர் மாத்திரம். அது 5000 இருக்குமா?
எவ்வளவு இருக்கும்? எவ்வளவுமா? என்னமா? அதிகமா இருக்கும். எப்படி அதிகமா இருக்கும்? ஒரு கணக்கு நீங்க எங்க இப்ப அந்த கணக்கு எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். சிஸ்டர் அழகா சொன்னாங்க, அது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கணிப்பு தான். இப்ப எப்படி பார்த்து சொல்லணும் தெரியுமா? நீங்க இங்க இருக்கிற ஜனத்தொகையை பார்த்து நீங்க கணக்கு சொல்லணும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க கணக்கையும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்களுடைய கணக்கையும் பார்த்து முடிவு பண்ணணும். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஆண்கள் தான் 5000 பேர். இப்ப இங்க பெண்கள் எல்லாம் இப்ப எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க ஆண்கள் குறைவா இருக்கிறாங்க, பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்லுகிறதுனா 1:5 அல்லது 1:6. அதாவது 6 பெண்களுக்கு அல்லது 5 பெண்களுக்கு ஒரு ஆண்கள், அப்படி கணக்கு. அப்ப ஆண்கள் மட்டும் 5000னா பெண்கள் எவ்வளவு இருப்பாங்க? 30,000 35,000 பேர் இருப்பாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி சொல்லுங்க, 40,000 பேர். 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பேர் சாப்பிட்டிருப்பாங்க? இனிமே அப்படி சொல்லணும். வெறும் 5000 மட்டும் கிடையாது, அது நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். இப்ப என்ன பண்ணணும்னா, இவங்க இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த ஊரு பேர் என்ன? தெங்கால். தெங்கால்ல குடும்பத்துல நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படியா? இல்ல இல்ல, நிறைய ஆண்களும் இருக்கிறாங்கல்ல. இப்ப உங்க வீட்டுல ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க இல்லையா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2 பேருமே. ஆனா இவங்க கம்மியா வந்துக்கிறாங்க, நீங்க ஜாஸ்தியா வந்துருங்க. என்ன கணக்கு? இப்ப புரியுதா நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்? இதெல்லாம் தயவு செய்து நீங்க மனதில் உள் வாங்கி கொண்டு சிந்திக்க வேண்டும். வெறுமனே கர்த்தாவே 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 என்று சொன்னால் ஆகாது. வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே நான் ஜெபிக்கிற குடும்பம் நாங்கள் பரம்பரையா 43 ஆண்டுகளாக இங்க ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? ஆமா. அப்ப அவ்வளவு காலமாக ஊழியம் நடந்து கொண்டும் பெரிய மாற்றத்தை ஏன் காணவில்லை? ஆண்டவர் கேட்கிறார், நான் கேட்கல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் மாற்றம் இல்லை? ஏன் இல்லை? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வேதாகமம். அப்புறம் சொல்ல மாட்டேன் பத்தியா, ஒரே வார்த்தை தானா? பைபிள். எல்லாமே பாஸ்டர் தான். உங்க எல்லாருக்கும் அவர் தான் பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஏமா நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி, நீங்க எல்லாம் எத்தனாவது படிக்கிறீங்க? பத்தியா, எதுக்குமே எல்லாத்துக்கும் சிரிக்கிறாங்களே. இப்படி நியாயம்? எல்லாத்துக்கும் நல்லா சிரிக்கிறாங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டேங்க. சரி, வெரி குட். நல்லா கவனிங்க. சரி, இதுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் சொல்லின்னு போனேன்? இப்போ நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? பத்தியா, நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. நீங்க என்ன நினைச்சுருப்பீங்க? அவர் போயிட்டாரு நினைச்சிருக்கிறீங்க, அப்படிதானே? இல்ல, நான் திரும்பி அங்க வந்துடுவேன். அதே இடத்துல வந்து அதே கேள்வி மறுத்து கேட்பேன். இவ்வளவு நேரம் எதுக்கு பேசிட்டு இருந்தேன்னா, நீங்க சிந்திக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தேன். என்னதுக்கு? அந்த கேள்வியே மறந்துட்டீங்க, அப்படிதானே? என்ன தலைப்பு? அவர் மட்டும் தான் ஒரு தலைப்பு சொன்னார். நார்மலா எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் ஜாஸ்தி பேசுவாங்க. வீட்டுல எல்லாம் பெண்கள் தானே ஜாஸ்தி பேசுறது. ஆனா இங்க ஆண்கள் மட்டும் தான் பேசிக்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. பெண்கள் மட்டும் மாத்தமா? எல்லா ஊர்லயும் பெண்கள் தான் பேசுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் தான் பேசுவாங்க. எங்க அம்மா தான் பேசுவாங்க, எங்க சிஸ்டர் தான் பேசுவோம், எல்லாமே ஒய்ஃப் தான் பேசுவாங்க. ஆனா இங்க ஆண்கள் தான் பேசுறாங்க, பெண்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல எனக்கு. சரி, அதையும் சிந்திக்கலாம். அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய மேட்டரா இருக்கு. சரி, ரைட். சரி, அட்லீஸ்ட் இப்படி கேளுங்களேன். ஐயா, நீங்களே அதுக்கு ஒரு தலைப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்களா? பத்தியா, அதையும் நானே தான் சொல்லணும் போல. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதான் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் சொல்லிட்டா சொல்லலாம். அதாவது செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தலைப்பு கொடுப்பேன். சரி, இப்ப நான் க்ளூ கொடுத்துட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க,
செய்யத்தக்கவை எது, செய்யத்தகாதவை எது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் செய்யத்தகாதவைகள். அது கரெக்டா? செய்யத்தக்கவை எது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே, மனுஷியே பாக்கியவான். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? செய்யத்தக்கவைகள். செய்யத்தக்கவைகள். சரி, கரெக்ட். இப்ப நான் முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்ல சொன்னேன்? பாக்கியவான்கள் சொன்னீங்க. இப்ப எதுக்காக சொன்னீங்க? செய்யத்தக்கவர்கள் செய்யணும், பாக்கியவான். இப்ப நீங்க சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? ஏன் சொன்னீங்க? ஏன்? என்னம்மா? அம்மா அம்மா அம்மாவுக்கு சொல்றாங்க. கரெக்ட். நீங்க பக்கத்துல இவங்க சொல்லவே இல்லையே, இவங்க தான் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லவே இல்லையே, அப்படித்தானே? நீங்க அதனாலதான் சொல்லவே. அதாவது சரி, ஏன் பாக்கியவதி, ஏன் பாக்கியவான்கள் என்று சொன்னோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருந்தீங்களா? தியானமா இருந்த நீங்க பாக்கியவதி அல்லது பாக்கியவான் என்ற அர்த்தத்துல நாம என்ன சொன்னோம்? அன்னைக்கு எல்லாருமே கை கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த வழக்கம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒருத்தர் எப்படி வாழ்த்துறாங்க தெரியுமா? இப்படிதான் அது ஆரம்பமானது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராம கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அவருடைய வார்த்தையில தியானமாய், அதுவும் இரவும் பகலும் தியானமாய் இருந்தீங்களே, வாழ்த்துக்கள், சுகமாயிருப்பீர்கள் என்று நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற வழக்கமாக அது கொடுக்கப்பட்டது. இப்படிதான் அந்த வழக்கம் வந்தது. எத்தனை பேரு இரவும் பகலும் என்றால் என்ன அப்படின்னா 24 மணி நேரம். இப்ப எத்தனை பேரு குடும்ப ஜபம் நடக்கிறது நம்ம வீடுகள்ல? 1 2 மெதுவா கையை தூக்குறாங்க. சரி, 4 5 குடும்பத்துல தான் என்ன நடக்குது? 5 குடும்பத்துல தான் என்ன நடக்குது? குடும்ப ஜபம் நடக்குது. மத்த குடும்பத்துல நடக்கல. பத்தியா? இப்ப புரிஞ்சு போச்சா ஏன் கரோனா வந்துச்சு, ஏன் லாக்டவுன் வந்துச்சு? பத்தியா? ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வழக்கம் பழக்கமாக இருக்கிறோம். ஆனா வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதுனா, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷனே தான் பாக்கியவானாக இருக்க முடியும். இன்னைக்கு பாக்கியவான் என்று யாரை நாம் சொல்ல முடியும்? உலக பிரகாரமாக இப்ப நம்ம பாக்குறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? உலக பிரகாரமா நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் அவங்களை பார்த்து அவங்களை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, நல்ல வேலையில இருக்கிறாரு, நல்ல வாகனம் வச்சிருக்கிறாரு, நிறைய தோட்டம் வச்சிருக்கிறாரு, அவங்களெல்லாம் தான் என்ன பண்றோம்? பாக்கியவான். நாம தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. பாக்கியவான் என்ற அந்த பதத்துக்கு, அந்த வாழ்த்துதலுக்கு யார் உரியவர்கள் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனே. அல்லேலூயா. இனிமேலாவது நம்முடைய வழக்கத்தையும் பழக்கத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இதுதான் தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜீவியம் விசேஷமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? நெருக்கமாக இருக்கணும். இதுக்கு ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்றேன். யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளின்படி செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்குள் வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அல்லேலூயா. இப்ப புரியுதா? இந்த வசனம் என்ன சொல்லுது? புரியுதா? என்ன சொல்லுது? தேவனாய கர்த்தர் அவர் கட்டளைக்கு நியாயங்களை கை கொண்டால் எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதி உங்களால வர பண்ண மாட்டேன். புரியுதா? அப்போ எகிப்தின் வியாதி என்றால் என்ன? 10 வாதைகள். சரியா? அதுல கொள்ளை நோய் இருந்ததா? இருந்தது. இப்ப 2020 மார்ச் மாதத்துல இருந்து என்ன நோய் நம்ம ஊர்ல இருக்குது? கொள்ளை நோய். இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? நியாயங்கள் என் கட்டளையை கை கொண்டால் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வர பண்ணு. அப்போ வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கட்டளை கை கொள்ளல அப்படின்னு அர்த்தம். இப்ப அதாவது நம்ம வெறுமனை ஜபம் பண்ணி கொண்டிருந்தால் பார்த்தால் கிரியை செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதுக்காக நீங்க சும்மாவே இப்ப பசங்களை பார்த்து பைபிள் படிமா பைபிள் படி அப்படின்னா படிப்பாங்களா? படிக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பைபிள அதனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க படிப்பாங்க. கரெக்டா? அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா கண்டிப்பா படிப்பாங்க. ரைட்டா? அப்ப அந்த விசேஷத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அதனுடைய இப்ப ஒண்ணு வேண்டாம். வீட்டுல இன்னைக்கு சாம்பார் சாதம். நம்ம வீட்டுல எவ்வளவு சாப்பிடுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா. சாம்பாரோ நல்லாத்தான், சரி நல்லாதான் இருக்கு, சாப்பிடுங்க. கத்தர் கொடுத்தாரு, ஜாம் பண்ணி சாப்பிடுங்க. சரி, சாயந்தரம் பிரியாணி, கறி பிரியாணி, அது மட்டும் தவறாது. சரி, மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி நைட் சாப்பிடுவோமா? ரெடி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இல்ல, ரெடி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த சாப்பிட்ட மாதிரி இப்படி சாப்பிடுவாங்களா? இது டபுள் ஆயிடும். கரெக்டா? சர்ன்னு உள்ள இறங்கிடும். வேகமா யார்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க இல்லையா? என் பையன் அப்படித்தான். என் பையன் என்ன பண்ணுவான்னா, வீட்டுல சாம்பார் சாதம், ரச சாதம்னா எல்லாம் இப்படி திரும்பி பண்ணிப்பான். ஆனா பிரியாணி கறினாக்கா முகம் நேரா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பான். எங்க பிளேட்டும் அவனும் சண்டை போட்டுப்பான். பக்கத்துல கூட பார்க்க மாட்டான். யாரு உட்கார்ந்துருக்கிறா, யார் சாப்பிடுறா பார்க்க மாட்டான். அப்பவே முடிவு பண்ணா அவன் என்ன சாப்பிடுறான்னு. ரைட்டா? அப்ப இது போலதான் இதுவும். இது மன்னா. அப்ப இந்த மன்னாவை நான் பிரியமாய் உட்கொள்ள வேண்டுமானால் அதனுடைய விசேஷத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்ற விசேஷம் எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க போதகர் ஊழியர் இருக்கிறாரு, அவர் 4 மணிக்கே இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? அப்ப அவருக்கு அது விசேஷம் தெரியுது, அவர் பண்றாரு. நான் 9:15 இங்க உடையாந்து நின்றுட்டேன். அவர் சொன்னார் எனக்கு 10 மணி. அன்னைக்கே சொன்னாரு 10 மணிக்கு தான் ஆலயம் எனக்கு சொன்னார். நான் ஏன் 3/4 மணி நேரம் முன்னாடி வந்துட்டேன்? ஏன்னா எனக்கு விசேஷம் தெரியும். அதனால என்னை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. என்னைக்குமே என்னுடைய ஆராதனையை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா கூட போயிடுவேன். என்னால முடியவே இல்லை, கண்டிப்பா போய் நின்றுடுவேன். ஆண்டவர் அந்த நேரத்துல எனக்கு பலன் கொடுத்து ஊழியத்தை நடத்தி விட்டு நான் புறப்பட செய்வார். இதுவரையிலும் 750 திருச்சபைகளுக்கு மேல சந்திச்சிருக்கோம். இந்தியா முழுவதும் போய் பல இடங்களில் எந்த நாளும் நான் என்ன பண்ணதில்லை, ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. எப்படியாவது ஒரு ஊழியத்தை நடத்தி அன்னைக்கு தான் வீட்டுக்கு போனதான் எனக்கு திருப்தி. அது மாத்திரம் இல்ல, முதல்ல எத்தனை மணிக்கு நீங்க சொல்ற, ஒருவேளை 6 மணிக்கு ஆராதனைனா 6 மணிக்கு
5:30 5:45 வந்து உங்க ஸ்பாட்ல நின்றுடுவேன். ஆனா இங்கிருந்து புறப்படுற நேரம் என்னுடைய நேரம் கிடையாது. என்னை அழைத்தவர் போயிடுவாங்கயா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். நானா போக மாட்டேன். என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, ஆராதனை முடிஞ்சிருச்சு, போக மாட்டேன். ஒரு நாளைக்கு உள்ள வெளியே வந்துட்டோம்னா நைட்டு 12 ஆகுமோ 1 ஆகுமோ 2 ஆகுமோ அதை பத்தி கவலையே கிடையாது. அப்படிதான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களுக்கு அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய விசேஷம் என்ன, ஏன் நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை யாரும் வந்து எழுப்பி ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியா சொன்னதே கிடையாது. நாங்களே ஜெபம் பண்றோம். ஏன்னா ஜெபம் பண்ணுவதனுடைய விசேஷம் எங்களுக்கு தெரியும். பைபிள் வாசிக்கிறதுடைய விசேஷம் எங்களுக்கு தெரியும். சரி, நன்றாய் கவனிங்க. இப்ப ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு போலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அனுப்பினேன். இது நல்ல பாருங்க, இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு வசனத்தை வாசிச்சோம். என்ன வசனத்தை வாசிச்சோம்? வரப்பண்ண மாட்டேன். அது முன்னாடியே நமக்கு தகவல் சொல்லிவிட்டான், நாம செய்யல. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? உங்களுக்குள் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இப்ப வந்துச்சா? இப்ப மறுபடியும் வந்து, அதாவது முதல்ல எச்சரிக்கை கொடுத்தார். வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது வராம இருக்கணும்னா நம்முடைய குடும்பங்களிலே அழிவு வராமல் இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று முன்பாகவே சொல்லிவிட்டார். இதைதான் நான் முன்னாடி உங்களுக்கு கேட்டேன். ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லி இருக்கிறார். எங்கே சொன்னார்? யாத்ராகம புஸ்தகத்திலேயே சொல்லிவிட்டார். வேதாகமத்தினுடைய 2வது புத்தகம் யாத்ராகமம், அங்கே சொல்லிவிட்டார். இப்படி இப்படி செஞ்சாங்கன்னா இது நடக்காது. அததான் ஆதி ஆகமத்துல சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனி என்றால் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவரை நாம் முழுமையாக சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முழுமையாக அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோமா? அதாவது இது சரி, இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம், நான் இந்த ஊர்ல வீடு வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்றோம் இல்லையா? எதை வச்சு முடிவு பண்றோம்? அதாவது இந்த இடத்துல வேலைக்கு போறேன், அல்லது இந்த காரியத்தை நான் படிக்க போறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எதை வைத்து நாம் அப்படி முடிவு பண்றோம்? நல்ல படிப்பு. ஆனா இது கர்த்தருடைய சித்தமா என்று என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? செய்திருக்கிறோமா? நாம் வெறுமனே என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணோம் அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை உட்படுத்தி இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அவரிடத்திலிருந்து பெற்று வாழ்கிற வழக்கம் தான் வேதம் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க, இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். அது நிறைய ரகசியம் அதுக்குள்ள இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் நிறைய பேசலாம். இப்பொழுது நான் அந்த ஏன்னா முக்கியமான பாயிண்ட சொல்லி நான் வெளியே வரணும், அதனால இதை சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை. நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்களை இனியும் நாம் தாமதிக்காமல் துரிதமாய் செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இன்னைக்கு அவங்க ஊழியரை பத்தி சொன்னாங்க, இங்க இருக்கிற ஊழியரை பத்தி சொன்னாரு. இவங்க எல்லாம் எங்க ஊழியர் செஞ்சிருக்கிறாங்க? இவருடைய சொந்த ஊர் எது? இந்த ஊர் தானே? இதே ஊர். இதே ஊர்ல ஊழியர் செய்யறது எத்தனை பெரிய பாக்கியம்? பாக்கியமா இல்லையா? ஆமா தானே? ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரம் 24வது வசனம். ஆனாலும்
தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் உங்க ஊழியர் எந்த ஊர்ல ஊழியர் செய்யறாரு? இந்த ஊருக்காரு இந்த ஊர்ல ஊழியர் செய்கிறார். நீ எந்த ஊருக்காரு? சென்னையில செய்யறாரு, இங்கேயும் ஊழியர் செய்யறாரு. இப்ப இவர் நீங்க எந்த ஊரு? இதே ஊரு. இந்த ஊர்ல ஊழியர் செய்றீங்க. இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37:14 என்ன படிச்சோம்? எங்க வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு? உங்க தேசத்துல வைப்பேன், நீங்க வாழற இடத்துல வைப்பேன், நீங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்வீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? இது விசேஷமாக இல்லையா? அப்ப நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நெருங்கி வருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்வு விஸ்தீரணம் அடையும், விரிவடையும், எல்லைகள் விரிவாகும். நாம் ஸ்திரப்பட்டிருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? பேரை பெருமைப்படுத்துவார். அப்புறம் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள சகல வம்சங்களும் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய சிறப்பு. நாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. போதுமா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இல்லையா? அப்படிதானே? இப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் ஆசீர்வாதத்தின் சிறப்பு. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டுமானால் சில விஷயங்களை நான் கை கொண்டு நடந்தாக வேண்டும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொல்லப்பட்டது? ஈசாக்குக்கு. வெரி குட். ஈசாக்குக்கு சரியாக சொன்னார். சரி, இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை யாராவது கொடுக்க முடியுமா? எப்படி பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒண்ணு இல்லை, நிறைய பேர் இங்க வராம இருக்கிறாங்க. ஏன்? ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் இல்லையா? பல சூழ்நிலைகள் இருக்கலாம். காரணம், அப்ப நீ என்னதான் ஓவர் டைம் மேல ஓவர் டைம் பண்ணி ஓவர் டைம் வேலை செஞ்சாலும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியவே முடியாது. மிஞ்சி போனா எத்தனை? 2 வீடு வாங்கலாம், 3 வீடு வாங்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? 24 மணி நேரம் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று 4வது வசனம் நமக்கு போதிக்கிறது. வாசிங்க. நல்ல கவனிங்க. ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அது. ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, உன் சந்ததியை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆசீர்வதித்தார் என்று 4வது வசனம் சொல்லுது. ஏன் ஆசீர்வதித்தாரா? ஆபிரகாம் ஈசாக்குடைய
என் தகப்பன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அவ்வளவுதானே, சிம்பிள். ஒரு விசேஷத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. இப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் குடும்பங்களை. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், என் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தான், என் பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து நடந்தான். ஆகவே அவன் மகனாகிய உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம், வேதத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? நெத்தி வேலை நிலத்துல சிந்தி ஓடி ஓடி ஒழிங்க. அதுக்காக வேலை செய்யணும் தப்பா சொல்லிட போறீங்க, தப்பா சொல்லிட போறீங்க. உழைப்பு தான், உழைக்கணும், கண்டிப்பாக உழைக்க வேண்டும். ஆனால் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனம். 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாரும் வேலையும் செய்ய வேண்டாம். ஏன்னா அது அவருடைய நாள். அந்த நாள் என்ன செய்யணும்? 8வது வசனம் சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஹல்லேலூயா. இப்ப நான் அதானே சொன்னேன், நான் என்ன செய்யறேன், அவர் என்ன செய்யறாரு, புரிஞ்சுதா? ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம், ஏன் எங்களுக்கு சுகம், ஏன் எங்களுக்கு சமாதானம், ஏன் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், ஏன் ஏன் என்று கேட்டு பார்த்தீர்களா? நாங்கள் இதை செய்கிறோம், இதை செய்கிறோம். கர்த்தருடைய நாள் அவருடையது. அவர் நாள்ல எதுவா இருந்தாலும் செய்ய மாட்டோம். எதுவா இருந்தாலும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் கம்பெனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் முதலாளி என்னை எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி வர வச்சிருக்கேன், கண்டிப்பா வர வைக்கணும். நான் நிறைய டிராவல் பண்ணுவேன். டிராவல் பண்ணிட்டு வாரம் வருவேன், போயிட்டு வந்துடும், போயிட்டு இருப்பேன், ஷட்டில் அடிச்சுட்டே இருப்பேன். என் வீட்டுல என்னுடைய ஷூட்கேஸ் ரெடியா இருக்கும். வருவேன் போயிடுவேன், வருவேன் போவேன், எப்போ வருவேன் எப்போ போவேன்னு தெரியாது, அப்படி இருக்கும். ஆனா இந்த சாட்டர்டே சண்டே, அதாவது பொதுவாக என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை புறப்பட்டு வந்துட்டு ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ அல்லது மண்டே மார்னிங்கோ நாங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவோம். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என் முதலாளியை நான் பார்க்கணும். நான் வெள்ளிக்கிழமை வந்துடுவேன், சனிக்கிழமை எப்படியாவது டிஸ்கஷன் பண்ணணும் இல்லையா, நிறைய என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அப்படி நான் போவேன். அப்படி போனா காலையில இருந்து அவர் பார்க்கவே முடியாது, என்னை பார்க்கவே மாட்டார். நான் சொல்லி அனுப்புவேன், சார் உங்களை பார்க்கணும், சொல்றப்பா நான் கூப்பிடுறப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் நீ பாரு, மற்றதெல்லாம் பாரு, நான் கூப்பிடுறேன் கொஞ்சம் பிஸி ஆகிறேன், நான் கூப்பிடுறேன்னு வரேன். கரெக்டா 6 மணி, எப்ப சனிக்கிழமை 6 மணிக்கு கூப்பிடுவார். அவரும் டயர்டா இருப்பார் இல்லையா, காலையில இருந்து வேலை செஞ்சுருக்கிறாரு, கூப்பிடுவார். நான் போய் உட்காந்து போன உடனே நான் போய் ஃபைனலா கொடுப்பேன். அது ஒண்ணுப்பா இருக்கட்டும்பா, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, எப்படி இல்லையா வாழ்க்கை, எப்படியும் ஓடிட்டே இருக்கிறையா, என்ன ஓட்டம் இது, என்ன வாழ்க்கை இது, அப்படி இப்படி என்னென்னமோ பேசுவார். எல்லாம் பேசிட்டு சரி என்னாச்சு, அதான் ஃபைல் கொடுத்தேன், எல்லாம் முடிச்சப்பா, ரைட் நல்லா பண்ணிருக்கிறேன், வெரி குட், நல்லா இருக்குது. ஒன்று செய்யணுமா, ஒரே டயர்டா கிடையாது எனக்கு, என்னது ஒரே டயர்டா இருக்கு. நீ என்ன பண்ற, நாளைக்கு ஒரு 10 மணி கரெக்டா வரும், நம்ம ஃப்ரீயா, யாரும் இருக்க மாட்டாங்க, இங்க சத்தம் எல்லாம் இருக்காது, அமைதியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண வச்சுப்பா, சரி சார் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன், போயிடும். மறுபடியும் திங்கக்கிழமை வண்டி வந்து நின்று அவர் ரூமுக்குள்ள போன அடுத்த நிமிஷம் பெல், அது எனக்கு இருந்தாங்க. அதாவது அந்த பெல் அடிக்கிற அழுத்தத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு கோபமாகிறாரு. நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கம்பெனில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், அது பாபு தாமஸுக்கு தான் கால்.
நான் ரெடியே வருவேன். உடனே பியூன் உள்ள போயிட்டு சார் உங்களை தான் சார் கூப்பிடுறாரு, போங்க சார் போங்க சார். உள்ள இந்த ஃபைல டாப் போடுவார், டேபிள் மாதிரி டாப் போடுவார். என்னையா வேலை செய்யறோம் நம்ம? முதல்ல என்னையா ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, வீட்டுல ஃபேமிலி எல்லாம் பாக்கணுயா அப்படின்னு பேசுறாரு. சனிக்கிழமை காலையில என்னையா வேலை செய்யறோம் நம்ம? நம்மளாம் என்ன வேலை செய்யறோம்? எனக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு பயங்கரமா பிபி ஏறும். அப்படி இப்படி பேசி அப்புறம் பேச வேண்டியது பேசிட்டு அன்னைக்கு போயிடும். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் ரிப்போர்ட், மறுபடியும் இதே டைலாக் பேசுவார், இதே டைலாக், இதே மாதிரி நடக்கும். சண்டே வந்திருக்கா நம்ம பேசலாம், வரமாட்டேன் இப்படியே போகும். ஆனா அதுக்காக நான் அப்படி சொல்லல உங்களுக்கு, அது ஏன் ஸ்டைல், அது என்னது, அது ஏன் ஸ்டைல். ஆனா இத நீங்க கர்த்தரிடத்துல சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதுக்கான வழிகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. அதாவது நாம ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய நீதி நியமங்களுக்கும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற உறுதி எனக்கு வர வேண்டும். சரியா? என்னுடைய உள்ளத்துல வர வேண்டும். இதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நடப்பார்கள். நான் முன்னே சொன்னேன், பிள்ளைகளை பார்த்து நீ பயன்படி, நீ சர்ச்சுக்கு போ, நீ அதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் அதற்கு என்ன பண்ணணும்? மாதிரிகளாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மாதிரியா இந்த பூமியிலே வாழ்ந்தார். எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை அவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகளை நாம் கடைபிடித்து அந்த வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக. இன்னொரு முக்கியமான விசேஷத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப நமக்கு 2வது வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? 2வது இருக்குது. 2வது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். 2வது வாழ்க்கை எப்படி? இன்னைக்கு கரோனாவில எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ பிரபலமானவர்கள் என்ன பண்ணாங்க? மரித்து போனார்கள். தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்க, விசேஷமானவர்கள் மரித்து போனார்கள். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு 2வது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இப்ப மறுபடியும் பழைய கதை, பழைய குருடி கதவை தரணின்ற லெவலுக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது இல்லையா? நாம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகள் கீழ்ப்படியணும், அவர் சொல்படி நடக்கணும். அப்படி நடக்கும் போது ஆண்டவர் நம்மை ஏற்ற காலங்களிலே, ஏற்ற வாழ்விலே நம்மை ஆசீர்வதித்து நம்ம என்ன பண்ணுவாரு? செழிப்பாக வாழ வைப்பார். அல்லேலூயா. 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 நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை வெளியில இருக்கிறவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க. கரெக்டா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கா? நம்ம சிந்திக்க வேண்டும். ஒருவேளை இங்க அன்பை பத்தி பேசினா நம்ம என்ன பண்றோம்? அன்பு, ஆமா அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து வெளியில போன உடனே என்ன நடக்குது? நான் என்ன பண்றேன்? குழாடிக்கு போறேன். எங்க போறேன்? குழா கிட்ட தண்ணி பிடிக்க போறேன். எப்படி நடந்துக்கிறோம்? நான் தான் குடிப்பேன். அப்படிதான் இங்கெல்லாம் அப்படி இல்லையா? வாக்குவாதம். பத்தியா அவரே சொல்றாரு. அப்ப இருக்குது. கரெக்டா? அப்ப பிரயோஜனம் இல்ல. இங்க வசனத்தை கேட்டுட்டு இங்கேயே இங்க போகும்போது அப்படியே இந்த காதல இருக்கிறத வாங்கி இந்த காதல என்ன பண்றது? அப்படியே ட்ரெயின் பண்ணி இங்கேயே இறக்கிட்டு வெளியே வாசலுக்குள்ள போறது கிடையாது. இங்கேயே இறக்கிட்டு அப்புறம் பழையபடி இல்லையா? அப்படி போனா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44, 45வது வசனம். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை Huh?
போதும் போதும் போதும். பாத்தீங்களா, ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் இல்லையா? துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இப்ப நம்முடைய அதான் சாட்சியுள்ள ஜீவியம் இல்லையா? அப்ப ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய வாழ்வு இப்படி இருந்தா, ஒருவேளை ஏன்னா நம்ம பலகீனமானவர்கள் இல்லையா, நாமும் மனுஷன் தானே, கரெக்டா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம் சில நேரத்தில். ஆனா வசனம் அதை சொல்லல. ஆகவேதான் தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? பிரித்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த சர்ச்சைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம சர்ச்சைக்கு வர்றது என்ன தெரியும்? எதுக்காக தெரியுமா? வெளிச்சம் பெற வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் விடுதலாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்வு எதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், நான் கர்த்தருடைய வழியில, ஆண்டவருடைய வழியில நாம் நடக்க வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே இனிமேலாகிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணலாம்? மாற்றிக்கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுதி நிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுதிக்கலாமா? தயவு செய்து தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல சூழ்நிலையை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த சூழ்நிலையை, ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை, ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை நாம் அப்படியே உட்கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் சபைக்கு வருவது எதற்காக? சபைக்கு வருகிறோம் என்றால் சத்தியத்தை அறிவதற்காக. வெறுமனே நான் சத்தியத்தை அறிந்து அப்படியே விட்டுவிடுவதற்காக அல்ல, அதை அபியாசம் பண்ணுவதற்காக, என்னுடைய வாழ்விலே அதை நாம் பயன்படுத்துவதற்காக நாம் கேட்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இனி நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த கொரோனாவோட முடிஞ்சிடும். கிடையவே கிடையாது. இதை விட பெருசு வந்துகிட்டு இருக்குது. இதை விட பெருசு சமீபத்துல நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஆந்திராவில மழை வந்துச்சு. எப்படிப்பட்ட மழை! இது என்ன கொஞ்சம் நஞ்சு வரல, எல்லா சேரும் சகதியும் போய் வீட்டை முழுச முடிச்சு. எத்தனை கார் அழிஞ்சு போச்சு தெரியுமா? பாத்தீங்களா? இது இன்றைக்கு நேற்று வந்ததில்ல. 2016 இருந்து இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உணர்வடைய வேண்டும். தயவு செய்து நம்முடைய கிரியையினாலதான் அந்த மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, நீங்க சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொண்டே இருக்கோம் அப்படின்னு ஒருவேளை நாம சொன்னோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் நாளைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது. என்ன ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அப்ப கண்டிப்பா நம்மளை பார்த்து கேட்பாரு, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறேனே, இந்த வசனத்துல உனக்கு உணர்த்தி இருக்கிறேனே, இதை செய்ய சொல்லி ஊழியர்கள் சொன்னார்களே, செய்தி சொன்னார்களே, கேட்டோமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அப்ப நாம பதில் சொல்றதுக்கு என்ன பண்ண முடியாது, பதிலே இருக்காது. ஆகவே தயவு செய்து உங்களிடத்துல நான் அன்பாடு கேட்கிறேன், ஒப்பு கொடுங்க. மனமாற்றத்திற்கு எத்தனைப்படுங்கள். ஆகவே இது விசேஷமான நாள், இது ரட்சணைய நாள். இந்த நாளை நாம் இனிமேலாக ஆதாயப்படுத்தி இதன்படி நடப்பதற்கு நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வசனம் நிச்சயமாய் உங்களுக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் தொட்டிருக்கும். ஏதோ ஒரு செய்தி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வருவதற்கு அது விசேஷமாக உங்களை அது சந்தித்திருக்கும் என்று யாரெல்லாம் நினைப்பீர்களோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தது, உங்களுக்கு நேராக வந்தது. அது உங்களுடைய வாழ்வுக்காக வந்தது, உங்களுடைய வாழ்வு மேன்மைப்படுவதற்காக வந்தது. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். கரங்களை தட்டி அன்பு
நடந்தது